கைஸ், ஏய் ஹாய். ஹலோ. எல்லாம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டே 2 இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பயங்கரமான டெஸ்ட் மேட்சஸ். ஒரு பக்கம் என்னன்னா ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா, இன்னொரு பக்கம் நியூசிலாந்து, இங்கிலாந்து, இப்போ இந்தியா, ஆஸ்திரேலியா. ஸோ இது வந்து டெஸ்ட் சர்க்கிள்னு சொல்லும். ஸோ எல்லா பக்கமே பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் போயிருக்கு. அன்னைக்கு டே 2 நம்ம நேற்றே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து கொஞ்சம் நல்லா பண்ணா ஒரு டாமினன்ட் பொசிஷன் இந்தியா போறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு. பட் அவங்க ஆஸ்திரேலியா இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சிட்டு வேற லெவல்ல பண்ணார் ஹெட். எல்லா பத்தியும் நம்ம இப்ப பேசதான் போறோம். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சு? டே 2 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா இல்ல டிசப்பாயின்மெண்டா? ஸோ ஒவ்வொருத்தரா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்ப ஆஸ்திரேலியா வந்துட்டு நேற்று ஒரு விக்கெட் தான் இருந்தாங்க, நல்லா ஆடிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு சீக்கிரமா குயிக் விக்கெட் எதனாச்சும் எடுத்துட்டு நம்ம கம்பேக் பண்ணுவோம்னு பார்த்தா, ஆனா அப்படி நடக்கல. ஏன்னா அவங்க நல்லாவே ஆடினாங்க. லாமச்சன்ஸ் எல்லாம் பயங்கரமான பேட்டிங் ஆடினாரு. நிதிஷ் ரெட்டி பால்ல அன்பார்ச்சுனேட்டா தான் அவுட் ஆனாரு. நம்ம டிராவிஸ் ஹெட் அவர்தெல்லாம் கேட்சி 2-3 கேட்ச் விட்டாங்க. அந்த கேட்ச்லாம் விடாம இருந்தா மேபி அந்த அவ்வளவு லீடே போயிருக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ நம்ம பாகிஸ்தான் டீம் கேட்ச் விடுவாங்களே அந்த மாதிரி நம்ம இந்தியா இன்னைக்கு கேட்ச் விட்டுக்கிறாங்க. 2 பேரும் நீ புடி நான் புடின்ட்டு. சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் லீடை கம்மி பண்ணிருக்கலாம். பட் முடிஞ்சிச்சு. நம்ம பவுலர்ஸ் குறைய சொல்ல முடியாது. நம்ம பவுலர்ஸ் அருமையா பால் போட்டாங்க. 2 பேருமே 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே. ஏன்னா நிதிஷ் ரெட்டியும் ஒரு விக்கெட் நிதிஷ் ரெட்டியும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஹர்ஷித் ராணா வந்துட்டு ரொம்ப அடி வாங்கிட்டாரு. அவரு ஏன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி போட்டாருன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நல்லா போல்டுக்கு போட்டாரு, ஸ்டெம்புக்கு போட்டாரு நல்லா பால. ஆனா இந்த டெஸ்ட்ல கொஞ்சம் எல்லாம் லென்த் மாறி மாறி போனதும் தம்சம் பண்ணிட்டாரு டிராவிஸ் ஹெட். நான் ஃபுல் கிரெடிட் சொல்லணும்னா இன்னைக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் சொல்லுவேன். அவங்க பேட்டிங்ல அப்படியே நம்ம சைட்ல வந்தாக்க இன்னைக்கு பேட்டிங் சுத்த மோசமா பண்ணிட்டாங்க. விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், கேஎல் ராகுலும் அது தேவையில்லாம் ஷார்ட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. நம்ம பண்ட் ஏதோ அப்படி ஆடிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கும் ரிவர்ஸ் ஷாட்லாம் ஆடுறாரு. 150 தான் லீடு இருக்குது. அது அடிச்சுட்டு அடிக்கணும்னு பார்த்தா அது கூட அடிக்க மாட்டாங்களாட்டேங்குது. எங்க போய் முடிய போதோ அந்த டெஸ்ட்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா தான் போக மாட்டேங்குது. நீங்க நம்ம நேற்று பேசணும். என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து ஒரு குயிக் விக்கெட்ஸ் எடுத்தாக்க கண்டிப்பா இந்தியா கம்பேக் கொடுக்க முடியும்ட்டு எதிர்பார்த்த மாதிரியே நம்ம கேமுக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்தாரு பும்ரா. அவர் எல்லா டெஸ்ட் மேட்ச்லயும் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும் இல்ல இப்போ இருக்கட்டும், பும்ரானால மட்டும்தான் அந்த மேட்ச்க்குள்ள நம்ம எப்பயுமே உள்ள வரோம். அந்த பவுலிங் லைனப்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் தரமான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு நமக்கு. ஆனா வந்து அது அடுத்துக்காக அதை வந்து லாங்கா கொண்டு போக முடியலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெக்ஸ்வினி நல்லாவே வந்து செட் பண்ணி கொடுத்தாரு அந்த நியூ பால்ல. அதுக்கப்புறம் வந்து ஸ்மெத் வந்து கொஞ்ச நேரம் கூட நிக்கலன்னு சொன்னாலும் வந்து டிராவிஸ் ஹெட் லபிச்சன் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருச்சு. அதனால வந்து இந்தியன் பவுலிங் வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. சேம் டைம் வந்து ஒரு ப்ரெஷருக்குள்ள போயிடுச்சு. டிராவிஸ் ஹெட் நிறைய கேட்ச் வந்து இந்தியன் ஃபீல்டர் மிஸ் பண்ணதும் ஒரு மெயின் ரீசனா சொல்லலாம். இவ்வளவு லீடு 150 லீடு வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 150 லீடு போறதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். அவரு அதோட இல்லாம ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமுக்கு அவங்க ஹோம் கண்டிஷனுக்கு 150 பிளஸ் வந்து போனதை வந்து அதை சேஸ் பண்றது. அட்லீஸ்ட் நம்ம வந்து கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் வந்து நிக்கிறனாலும் அட்லீஸ்ட் கேஎல் ராகுலாவது கொஞ்சம் நிப்பாருன்னு பார்த்தோம். ஏன்னா அவரு தான் வந்து எல்லாம் ஒரு 3 இன்னிங்ஸை வந்து அங்க 2 இன்னிங்ஸ் 3 இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணாரு. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் நிப்பாருன்னு பார்த்துங்க, அவரும் வந்து சொதப்பிட்டாரு. அது வந்து பேட்டிங் லைனப் வந்து மறுபடியும் கொலாப்ஸ் ஆயிருக்கு ரோஹித் சர்மா அந்த கேப்டன்ஷிப்ல. ஸோ இவங்க எப்பதான் வந்து கம்பேக் கொடுப்பாங்க? பும்ரா கேப்டன்ஷிப் தான் பிரச்சனையா இல்ல வந்து இவங்க பேட்டிங் என்னுடைய ஸ்டைலே இப்படிதானா ஒண்ணுமே தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னாலும் 4 ரன் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க. இது என்ன ஒன் டே மேட்சா T20 4 ரன் ரேட் தேவையே இல்லையே. இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸும் பாத்தீங்கன்னா 5 ரன் ரேட்டுக்கு மேல இருக்கு. ஆஸ்திரேலியா எவ்வளவு பியூரா வந்து அவங்க டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுறாங்க. அதே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இவங்க ஏன் அந்த டெஸ்ட் மேட்ச் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த மெக்ஸ்வினி ஒரு யங்ஸ்டர் ஒரு வந்து டெபியூட் ஒரு கொஞ்சம் மேட்ச் தான் டெஸ்ட் மேட்ச் இருக்கு. அவரே வந்து 100 பால்ஸ் ஆடுறாரு. ஏன் நம்மளால கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க எல்லாம் வந்து எவ்வளவு இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. இருந்தாலும் வந்து அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு பொறுப்பே இல்லாம அவுட் ஆகுறது வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. ஆஸ்திரேலியா நேத்து 3 செஷனும் அவங்க தான் எடுத்தாங்க. இன்னைக்கும் 3 செஷனும் அவங்க தான் எடுத்தாங்க. இந்தியா வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு.
ஒரு டீப் ட்ரபிள் இருக்குன்னு சொல்லுவேன் நான். வேற ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ரோஹித் சர்மா ஃபார்மை வந்து நம்ம பேசி ஆகணும். கடந்த நியூசிலாந்து சீரீஸாக இருக்கட்டும், இல்லை இந்த சீரீஸாக இருக்கட்டும், அவருடைய ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருக்கு. கோலி வந்து அட்லீஸ்ட் போன மேட்ச்லாச்சும் ஒரு செஞ்சுரி போட்டு ஒரு டீசெண்டா பண்ணுவாருன்னு பார்த்தோம். ஆனா மறுபடியும் வந்து இதே மாதிரி 2 இன்னிங்ஸ்ல சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்காரு. இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரியே ஆட மாட்டேங்கிறாங்க நம்ம இந்தியன் டீம். என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரோஹித் சர்மா பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா அவர் ஏதோ வராரு போறாரு, ஒரு வேற ஏதாவது டென்ஷன்ல இருக்காரா, இல்ல வந்து அவருக்கு பிடிக்கலையா, ஆடுறதுக்கே பிடிக்கலையான்னு மாதிரி தெரியல. அவர் அடிக்கிற ஷாட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு ஏதோ ஒண்ணு போனா போட்டோ வந்தா வரட்டுன்ற மாதிரி ஆடுறாரு. அது என்ன ஒரு மைண்ட் செட்னே புரியல. சோ வந்து இதே மாதிரி போனாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ரிஷப் பண்ட், இவங்கனால ஜெய்ஸ்வால் இவங்க தான் கொஞ்சம் காப்பாத்திட்டு வராங்க பேட்டிங்ல. ஸோ இவங்களே வந்து அது ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி போயாச்சு. மீதி இருக்கிற பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் வந்து இவ்வளவு க்ளோஸா கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு வந்து இந்த லீட் பண்ணி அப்புறம் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணி அதுக்கப்புறம் வின் பண்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து ஒரு டாமினேட் பொசிஷன்ல தான் இருக்கு. கம்பேக் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான், கொடுத்தா நல்லா இருக்கும். இல்ல அது உண்மையாவே இந்தியன் கிரிக்கெட் இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து பேட்ஸ்மேனாலதான் தோத்துட்டு இருக்கோம், பவுலர்ஸ்னால கிடையாது. இன்னைக்கு வந்து முன்னாடி ஒரு 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 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா நம்ம கிட்ட பவுலிங் கிடையாது. பேட்டிங் வந்து 500 ரன் அடிக்கிற கேப்பபிலிட்டி இருந்துச்சு, பவுலிங் அதே மாதிரி 550 600 போட்டு கொடுக்குற அளவுக்கு பவுலிங்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா இப்போ நம்ம கிட்ட வந்து இப்போ ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு முகமது ஷமி வந்தாருன்னா இன்னும் பவுலிங் ஸ்ட்ராங் ஆக போகுது. ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து நம்ம வந்து அவர் சரியா ஆடலன்னு சொல்றத விட இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் இருப்பாரு. ஒரு மேட்ச் பண்ணுவாரு, ஒரு மேட்ச் பண்ண மாட்டாரு, அது பிரச்சனை கிடையாது. பட் என்ன பிரச்சனைனா ஒரு 2 ஃப்ரண்ட் லைன் பவுலர், ஒரு சிராஜ் ஒரு பும்ரா வச்சுக்கிட்டு அந்த 330 மடக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் அப்படி பவுலிங்ல பண்ணாலே நமக்கு பேட்டிங் வந்து ரொம்ப சொதப்பலாவே இருக்குது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தாலே ஒரு 180 தான். செகண்ட் இன்னிங்ஸ்ல அட்லீஸ்ட் நீங்க மெக்ஸ்வினி எடுத்து எக்ஸாம்பிளா சொன்னீங்க. எஸ் 139 பால்ஸ் ஆடி இருக்காரு, கிட்டத்தட்ட 130+ அந்த மாதிரி ஆடி இருக்காரு. 39 ரன் தான் அடிச்சாரு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு அபவ் 50+ ரன் இருக்குது. ஆனா நம்மளது ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் பிலோ 50 கீழே இருக்கு. எல்லாருமே 70 80 90 அப்படி ஆடணும்னு அவசியம் இல்லை. ஐ திங்க் நம்ம வந்து இது டெஸ்ட் மேட்ச் பியூரா ரசிக்கணும். நீங்க வந்து ஒரு ஹேசல்வுட் ஸ்டார்க் மாதிரி இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு கமின்ஸ் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு சும்மா ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடலாம். இப்போ நான் அவங்களுக்கு ஒரு ஹெட்னா நமக்கு ஒரு பண்ட், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஒரு டெஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர்ல இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு கொலாப்ஸ் ஆகும்போது ஒரு 20 ரன் 30 ரன் எக்ஸ்ட்ரா சேர்த்துறதுக்கு யூசபிள் தான். பட் அவங்க சைடு பாருங்களேன், ஒரு ஸ்மித், ஒரு லாமஸ் சான்ஸ், ஒரு உஸ்மான் கவஜா, மெக்ஸ்வினி இவங்க எல்லாம் வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஆனாலும் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா பால் நிக்குது, பால் அவங்க ஹோல்டு பண்றாங்க. அந்த பால் வந்து ஓல்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு 20 ஓவருக்கு பக்கம் தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஈஸியா பேட் பண்ணலாம். அதை பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம பேட்ஸ்மேன் என்னன்னா ஒரு 20-25 ஓவருக்கெல்லாம் 5 விக்கெட் 4 விக்கெட் விட்டு போயிடுறாங்க. இது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஆனாலும் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா ரிஷப் வந்து என்ன ஷாட் ஆனாரு, அவர் ஆடுறது எல்லாமே அவுட்ரேஜியஸ் ஷாட்டுங்க. 5 4 6 4 அடிச்சாரு. அந்த மாதிரி கண்டிஷன்ல அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான தைரியம் வேணும். அதே மாதிரி உங்களுக்கு நிதிஷ் ரெட்டியா இருக்கட்டும், ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நல்ல எக்ஸ்போசர் காட்டுறாங்க. பட் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், ரோஹித் சர்மா அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவரு கிரிக்கெட்டை டெஸ்ட் கிரிக்கெட்டை லைக் பண்றாரா இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஆடுறாரு. ஏன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட ரோஹித் சர்மா தான் ஆவரேஜ் கம்மியா இருந்துச்சு. ஏன்னா 23க்கு 3 ரன்ஸ் மடிச்சிருந்தாரு, அதனால ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா தான் இருக்கும். பட் வெரி, ஏன்னா அவர் ஒரு லெஜெண்ட். நம்ம அவரெல்லாம் வந்து நீங்க சரியா ஆடலன்னு இது பண்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் இன்னைக்கு அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்குதுங்க. விராட் கோலியாவது ஒரு 50 ஒரு 100 எங்கேயோ ஒன்று தட்டிட்டு இருக்கிறாரு, அவர் ஃபார்முக்கு வர ட்ரை பண்றாரு. பட் ரோஹித் சர்மா கிட்ட அந்த ஃபார்முக்கு வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து கில்லா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், நம்ம முன்னாடி இருந்து ரொம்ப நாளா இருந்து பேசுற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க பாலை சாப்பிடுங்க, பாலை ஒரு 100 பாலை எடுத்துக்கோங்க, 100 பாலுக்கு 40 ரன் அடிங்க, உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து கில் வந்து 30 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. ஐ திங்க் 28-30 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 90. தேவையில்லை, 30க்கு 28 தேவையில்லை. நீங்க 100க்கு 28 கூட அடிங்க, பாலை பழசாக்குங்க, பவுலர்ஸை டயர்ட் ஆக்குங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா, ஃப்ரெஷ்ஷா வரும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதான தவிர, நீங்க ஒரு 40-50 ஓவருக்குள்ளவே நீங்க 7 விக்கெட் 6 விக்கெட் விட்டீங்கன்னா பின்னாடி வரவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே பால்ல முடிச்சுட்டு போயிடுறாங்க அவங்க மேட்சை.
நம்ம வந்து 2 பால் எடுக்கிறோம், 2வது பாலுக்கு போறோம், அவங்க ஒரு பாலுக்குள்ளேயே மேட்ச் முடிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்குது. பட் பேட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீரியஸ் கன்சர்ன் பார்க்கலாம். இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்து இது 5வது மேட்ச். நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் 100, 150, 160, 170, 180 தான் உட்காந்துட்டு இருக்கும். ஒரு 200 கிராஸ் பண்ணல, 46, அதுக்கப்புறம் 140, 160, 180, ஈவன் நம்ம பங்களாதேஷ் கூட 144 6 விக்கெட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அஸ்வினும் ஜடேஜாவும் மேல கொண்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப அஸ்வினை எடுத்துட்டு வர்றதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அஸ்வினோட பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்கிறது ரவீந்திர ஜடேஜா. நீங்க அவரை கொண்டு வரலாம். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின் கிரவுண்டு அப்படின்னும் போது நீங்க 2 பேரும் கொச்சி விளையாடுறீங்க. ஒரு ஃபாஸ்ட் கிரவுண்டு, ஒரு ஸ்பின்னுக்கு எதுவுமே யூஸ் இல்லை அப்படின்னும் போது நீங்க அஸ்வினோட ஜடேஜாவை ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அஸ்வின் என்ன பண்றாரோ அதை ஜடேஜாவும் பால்ல பண்ணுவாரு. பட் பேட்டிங்ல இன்னும் ஒரு 20 ரன் 30 ரன் கான்ட்ரிபியூஷன் வரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அவர் கொடுத்தா ஒரு 50 அடிப்பார், ஒரு 60 அடிப்பார் அப்படின்னு ஐ ஹோப். ஏன்னா அவர் பேட்டிங் வந்து கொஞ்சம் ஃபாரின் கண்டிஷன் நல்லாவே பண்றாரு. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ரொம்ப ஒஸ்டா ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா நீங்க ஒரு ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரோஹித் சர்மா இல்லாம கிட்டத்தட்ட 20 இன்னிங்ஸும் ஆடி இருக்காரு ஹெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா. ஒரு 100 கூட அடிக்கல. ரோஹித் சர்மாவுக்கு ஆப்போசிட்டா 3 டைம் ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணும்போது 3 டைமும் கண்டினியூவா 300 அடிச்சிருக்காரு. ஸோ ஏதோ ஒன்று மிஸ் பண்றோம். அவர் லாஸ்டா பண்ண 3 கேப்டன்சிலும் 100 அடிச்சிருக்காரு. யாரு ஹெட். அவரு கேப்டனா இல்லாத 21 மேட்ச்லன்னு ஒரு 100 கூட அடிக்கல. இது ஒரு ஸ்டாட்ஸ். ஸோ ஏதோ ஒன்று மிஸ் பண்றேன். இப்ப நீங்க அந்த ஹெட்டை வந்து நீங்க ஒரு 2 கேட்ச் 3 கேட்ச் விட்டாங்க. அந்த கேட்ச் எல்லாம் விடாம இருந்தா இன்னும் ஒரு 60 ரன் குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு 30 ரன் 40 ரன் லீட்ல இருக்கிறோம். ஸோ அப்படி இருந்திருக்கும் மேட்ச்சு. ஸோ நிறைய பேசியும் யூஸ் இல்லை. இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து நம்ம வந்து ரொம்ப இப்போ அவருக்காவது பரவாயில்ல, ஹெட்னு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்க, ஓடிடுது மேட்ச். பட் இந்தியாவுக்கு வந்து ரிஷப் பந்தை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கோம். ஏதோ நிதிஷ் ரெட்டி யாரோ ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ரிஷப் பண்ட் கீழே விழுந்தா 180, 160, 170 இப்படியே மேட்ச் முடிஞ்சிடுது. ஸோ இது வெரி டிசப்பாயின்மெண்ட் அவுட்டிங் தான். ஸோ நாளைக்கு எப்படி போகும்? இந்த 2 பேரும் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து வின் பண்றது கண்டிஷனுக்கு ஏதாவது ஒரு 100, 150 லீட்ல போனா ஓரளவு நல்லா இருக்கும். அது சாத்தியமா இல்ல சான்ஸே இல்ல? ஐ திங்க் இன்னிங்ஸ் டெபியூட் தவிர்த்து ஒரு 50 ரன் எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாளைக்குடைய ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும்? நேத்து ப்ரெடிக்ட் பண்ணோம் விராட் கோலி 100 அடிப்பாருன்னு சொல்லிட்டு. அதுவே நடக்கல. கண்டிப்பா இவங்களும் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது எல்லா மேட்ச்லயும் 3rd இன்னிங்ஸ் 100 அடிக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு டீசன்ட் ஸ்கோர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அட்லீஸ்ட் 40 50னா அடிச்சிருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டீசன்ட் ஸ்கோர். அதான். சோ நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன்? இப்படி போகும்போது நாளைக்கு கண்டிப்பா நம்ம 100 கூட லீட் கொடுக்க மாட்டோம்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னிங்ஸ் டெபியூட் தவிர்த்தா போறோம். அது ஒரு கொஞ்சம் நல்ல விஷயம். அவ்வளவுதான். 28 ரன்ஸ் தானே. இல்ல 28 ரன்ஸ் சொல்லலாம். அவங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷா வருவாங்க காலைல. நீங்க நிதிஷ் ரெட்டியோ ரிஷப் பந்த் யாராவது ஒருத்தர் தூக்குனா முடிச்சு விட்டுருவாங்க. முடிச்சு ஈஸியா போயிடுவாங்க. அதனால சொல்ல வரேன். அட்லீஸ்ட் இன்னிங்ஸ் டெபியூட்டாவது தவிர்த்து ஒரு 20 ரன் 30 ரன் அவங்களை ஆட வச்சோம்னா கொஞ்சம் அடுத்த மேட்ச் வரும்போது கொஞ்சம் டீசென்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏதாவது காம்படிஷன் இருக்குமா இல்ல அவ்வளவுதான்றீங்களா அந்த மேட்ச்? எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் தோணுது. என்ன இன்னொரு வருத்தம்னா, ஒரு வீக்கெண்டு எல்லா டைமும் வந்து டெஸ்ட் மேட்ச் வருது. சரி ஃபுல் டே உட்காந்து பார்க்கலாம். ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு மேல போகும் அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா அந்த இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்ச், ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா மேட்ச், அது கூட ஒரு 3rd டே 4th டே போகுது. ஆனா நம்ம மேட்ச் எல்லாம் 3 டேஸ்லயே முடிஞ்சிருது ரீசெண்ட் டேஸ்ல. அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இவங்க ஆடுறத பார்த்தா, நீங்க நேத்து மெக்ஸிவினி லபுச்சேன் அவங்க ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா அவங்க ஒரு இன்டென்ஷனோட ஆடுறாங்க. அந்த 2ல இருந்து 3 அந்த ஒரு ரன் ரேட்ல ஆடுறாங்க. ஆனா வந்து இந்தியா வந்து அந்த ரன் ரேட்டை வந்து அவங்க மெயின்டைனே பண்றது இல்லை. அதனால போது இவங்க 2 பேருமே கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுறாங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் வந்து இந்த இன்னிங்ஸ் டிபீட்டை வந்து இது பண்ணிட்டு ஒரு அது மட்டும் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் ஆடுறாங்க. இவங்க ஒரு லாங் இன்னிங்ஸ் கொண்டு போகணும்னு ஒரு மைண்ட் செட்ல இல்லைன்னு தான் தோணுது. ஒரு இந்த ஒரு 29 ரன் அடிச்சுட்டு ஒரு 50+ அவ்வளவுதான் அடிப்பாங்கன்னு தோணுது எனக்கு. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க காலையில ஃப்ரெஷ் விக்கெட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. ஸோ ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் இருக்கிறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் பேட்ஸ்மேன் நமக்கு கருத முடியாது. ஏன்னா அர்ஷித் ரெடா, அதுக்கப்புறம் அஸ்வின், பும்ரா, சிராஜ் அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியா முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவங்க இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு ரிஷப் பந்த் அவருடைய இன்னிங்ஸ் ஆட்டம், ஒரு நிதிஷ் ரெட்டி வந்து கொஞ்சம் நின்று பால் சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டாக்க ட்ரை பண்ணா ஒரு நல்ல மேட்ச் எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 100 லீடுக்கு எடுத்துன்னு போற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்.
பட் ரொம்ப கஷ்டம் இல்ல தான் நான் இல்ல நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்க்கினுடைய லைன் அண்ட் லென்த் வந்து சுபம் கில் மாதிரி ஆளாலே நிக்க முடிய மாட்டேங்குது. அந்த பால் முடியல. பாத்தீங்கன்னா சுபம் கில் அவுட் ஆகுது, அது அவர் மேல குறையே சொல்ல முடியாது. என்ன ஒரு அந்த மாதிரி 140 பால். பிளஸ்ல வந்து எடுத்து வந்து சொருகுனா அது வந்து எப்படி நான் அதை டிஃபெண்ட் பண்ண முடியும்? அது ரொம்ப யாருக்கா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவோட விக்கெட் மட்டும் இவருது பேட் கமெண்ட்ஸ் குழுவே இல்ல ரோஹித் சர்மாவுக்கு. அப்படி இல்ல வருமான்னு தெரியல. ரோஹித் சர்மா வந்து அவர் மைண்ட் செட்டே இல்ல. அது எப்படி ஆடுறதுன்னு டபுள் மைண்ட்ல இருந்தாரு அவரு. அவர் விக்கெட்டா இருந்து ஓகே. ஆனா சுபம் கில் வந்து நல்லாவே செட் ஆயிட்டு இருந்தாரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ம். ஒரு 40-30 பால் ஆடும்போது கொஞ்சம் செட் ஆயிட்டு இருந்தது. அவராலே வந்து அந்த பால வந்து ஒண்ணுமே அது பக்கம் கூட நெருங்க முடியல. அது எங்கேயோ வந்து எப்படியோ வந்து டிவேஷன் ஆகி போய் மிடில் ஸ்டெம்ப் அப்படி புடுங்கிக்கிச்சு. சீரியஸா வந்து ம். ஸ்டார்க் மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் டெய்ல் எண்டர்ஸ் மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான், செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு அதான். ஒரு அட்லீஸ்ட் டீசென்டான இன்னிங்ஸ் டெபிட் ஆகாம இருக்கலாம். அதுக்கு ட்ரை பண்ணலாம் நான் நினைக்கிறேன். அது பட் ஏதாவது அது மிராக்கிள் வந்து இருந்தா நல்லா இருக்கும். இல்ல நிதிஷ் ரெட்டி கையிலயும் ரிஷப் பண்ட் கையிலயும் தான் இருக்கு. இன்னிங்ஸ் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னா ஒருத்தவங்க மனசு வச்சாலும் கூட அடிச்சிருவாங்க. பட் அவங்க ஃபீல்டு செட்டப் பாத்தீங்கன்னா சிங்கிளுக்காக தான் வைக்குவாங்கன்னு தோணுது. இவங்க 2 பேரும் அவுட் ஆகுற வரைக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ம். நெக்ஸ்ட் வர அஸ்வின்லாம் எத்தனை பால் தாங்குவாருன்னு தெரியாது. அதுக்கு வர்றவங்களெல்லாம் நம்ம பேட்ஸ்மேனாவே கன்சிடர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஸ்டார்க்கு, கமின்ஸ் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா அட்லீஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணாலும் இவங்களை நம்ம ஆளுங்களை வந்து கண்டிப்பா ஒரு பவுலர்ஸ் தான் நம்ம கூப்பிடணும் அவங்கள. ஸோ அதுதான் சொன்ன மாதிரி தான் ஒரு 50 வில் பிளஸ் சி டார்கெட் பார்க்கலாம் வைக்கணும்னு தோணுது. எப்படி ஆகுதுன்னு தெரியல. ஐ ஹோப் ஏதாவது மிராக்கிள் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதோ கொஞ்சம் 2 பேரும் ஒரு ஆளுக்கு 50, 60 அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அந்த மாதிரிலாம். பட் அந்த மாதிரி ஒன்று நடந்தா பயங்கரமா இருக்கும். பட் 90% சான்ஸ் இல்லை. அந்த 10% நம்ம ஓப் வைக்கலாம். ஒரு நல்ல காம்படிட்டிவ் கிரிக்கெட்டா இருக்கும். சண்டே மேட்ச் வேற. ஸோ அதான் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு 3 செஷன் ஆடினாவே நம்ம பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் அது எப்படி நடக்குதுன்னு தெரியல. மோரலஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% இந்தியா லாஸ் தான் ஆக போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஏதாவது மிராக்கிள் இருந்தா அந்த 25% கொடுக்கலாம். வில் சி ஹவ் இட் வில் கோஸ். நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே பாய்.